தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பர்சனலாக தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை வந்து ஆண்டவர் பல இடங்களிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசையை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டவர் வந்து மோசையின் இடத்திலே பேச விரும்புகிறார். ஆண்டவர் வந்து மோசையின் இடத்துல இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்தணும், இந்த ஜனங்களுக்கு என்ன கட்டளை அப்படின்னு சொல்லணும்னு விரும்புகிற ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து ஆண்டவர் வந்து தனியாக கூப்பிடுறாரு. நீ வா, எல்லா ஜனங்களும் வரக்கூடாது, யாருமே நெருங்க முடியாத மலையினுடைய கொடுமுடிக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். யாருமே இல்லாத இடத்துல, அந்த இடத்துல ஆண்டவர் வந்து மோசையோடு பேசுகிறார். அவனுக்கு வந்து கற்பலைகளை ஆண்டவர் தருகிறார். அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், தேவனுடைய இருதய குமுறல் நமக்கு தெரிய வேண்டும் என்றால், ஜனங்களை வழிநடத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவரை எங்கே சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், தனியாக சந்திக்கணும். ஆண்டவர் வந்து இந்த தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற ஜெபத்தை வந்து ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நம்ம 1000 பேரோடு வேதம் சொல்கிறது, என் நாமத்து நிமித்தம் 1 2 3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அங்கே நான் என்ன செய்கிறேன், வாசம் பண்ணுகிறேன், அங்கே வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ வந்து எல்லாரோடையும் சேர்ந்து அல்ல, தனியாக நீ என்னை சந்திக்க முடியும் என்கிறதை நம்முடைய ஆண்டவர் வந்து நிரூபிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், பெரிய தலைவர்கள், இவர்களை வந்து நம்ம வந்து தனியாக நம்ம மீட் பண்ணிடவே முடியாது. நம்முடைய பர்சனலாக அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கணும். அவங்க அவ்வளோ சீக்கிரமாக நெருங்க விட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். வேதத்தில் யாரெல்லாம் வந்து தனிமையிலே தேவனோடு இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்திருக்கிறார். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்கிறது, நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா மோசே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் போனதுக்கு அப்புறம் ஜோஷுவா வந்து போகல, இன்னும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ தேவ சமூகத்திலே தனிப்பட்ட விதத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு பெரிய ஆசீர்வாதம். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவ சமூகத்தில் வளர்ந்தான். தேவ சமூகத்தில் அங்கே அவனுக்கு யாருமே இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, அம்மா இல்லை, ரிலேட்டிவ்ஸ் இல்லை, அவனோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வந்து ஏலியனுடைய பிள்ளைகள் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பர்சனல் ப்ரேயர், தனிப்பட்ட ஜெபம். ஆண்டவர் கூட பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து 40 நாட்கள் உபவாசம் இருக்கணும்னு கர்த்தர் வந்து விரும்புகிறார். 40 நாள் உபவாசம் இருந்து இந்த மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போது அந்த 40 நாள் ஊழியத்திற்கு ஃபஸ்ட்டே வந்து 12 பேரை செலக்ட் பண்ணி 12 பேரை தன்னோடு கூட வச்சுட்டு அதற்கு பிறகு அவர் உபவாசத்தை அறிவிச்சிருக்கலாம். அதற்கு பிறகு அவர் உபவாசம் ஜெபம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தனித்து மலைக்கு அவர் போனார். தனிமையிலே தேவனோடு அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இது மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் பல இடங்களிலே வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பெரிய பெரிய ஊழியங்களை எல்லாம் முடிச்சுட்டு சீடர்கள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அவர் தனியே மலைக்கு போனார். அவர் தனியே தரித்திருந்தார். அவர் காலையிலே இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்றதுக்கு புறப்பட்டு போனார். சீடர்கள் வந்து, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, சீசர்கள் வந்து ஏசப்பாவிடத்தில் நிறைய காரியத்தை அவங்க பார்த்தாங்க. அவருடைய அற்புதம் செய்கிறத அவங்க பார்த்தாங்க, அவர் உபதேசம் பண்ணுகிறத அவங்க பார்த்தாங்க, அவர் அன்பு செலுத்துகிறத பார்த்தாங்க. ஆனால் சீசர்கள் வந்து, எங்களுக்கு ஒன்று சொல்லித்தாருங்க, உங்களை மாதிரி நாங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா, எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுத்தாருங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க. வேற எதையுமே ஆண்டவரிடத்தில் கேட்கல. அவங்க என்னென்னமோ கேட்டிருக்கலாம். ஏன்னா ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு பெரிய மரியாதையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அற்புதம் பண்ணுகிற தலைவனுக்கு அதை விட மரியாதை. ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மேலே மரியாதை அதிகமாகுமா, இல்லை நீங்கள் கையை வச்ச உடனே ஒருத்தருக்கு சுகமாகும் போது மரியாதை அதிகமாகுமான்னு கேட்டால், சில நேரத்தில் நம்ம கையை வச்சு அற்புதம் நடக்கும்போது தான் ஜனங்களுடைய கான்சன்ட்ரேஷன், ஐயோ ஒரு பெரிய பவர் உள்ள ஆள் போல தெரியுது அப்படின்னு. ஆனால் சீடர்கள் வந்து அந்த பவருக்காக ஜெபம் பண்ணல. எதுக்கு ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். ஏன் அப்படின்னா, அவருடைய ஊழியத்தினுடைய முழு சாராம்சமும் எதில் அடங்கி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படின்னா இந்த ப்ரேயரில் தான் இவர் இப்படி பிரகாசிக்கிறாரு, இந்த ஜெபத்தில் தான் இவர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு. இவர் தேவகுமாரனாக இருந்தாலும் அவர் வந்து தேவனுடைய பிதாவோடு சேர்ந்து பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்.
அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம இது வரைக்கும் ஒருவேளை பர்சனலாக உங்களுக்கு ஜெபம் பண்ணிய அனுபவம் இருக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் கூட்டத்தோடு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம், என்ன அனுபவம் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு புது அனுபவம் உங்களுக்கு வேணும். எந்த அனுபவம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் தனியாக உங்களை நான் என்ன பண்ணணும்னா நான் சந்திக்கணும் ஆண்டவரே. தனி ஜெபம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்க, ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் பயங்கரமான ஒரு கடன் பிரச்சனையிலே மாட்டப்பட்டு பெரிய கடன்காரராய் மாறினார். அந்த கடன் நிமித்தமாய் அவருக்கு ஊழியம் செய்ய முடியல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மேடையில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது சர்ச்சில் இருக்கிற ஒரு மூப்பர் எழுப்பி நின்று, கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா, நீங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஏன் ஜெபம் பண்ணாதீங்கன்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ண ஜெபம் எங்களுக்கு எப்படி கேட்கப்படும்? நீங்கள் இவ்வளோ கடன் வச்சுருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் டெய்லி ஃபைனான்ஸ்காரன் நின்றுட்டுருக்கிறான், நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வாதம் எப்படி எங்களுக்கு தங்கும்? அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறதுக்கோ பிரசங்கம் பண்ணுறதுக்கோ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சபையில் இருந்து சரி அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தரை கூப்பிட்டு, என்ன இந்த ஜனங்கள் ஏற்றுக்கலப்பா, இந்த ஜனங்கள் நான் ஆசீர்வதிக்கிறத விரும்பலை, அதனால நீ இந்த ஊழியத்தை பார்த்துக்கோன்னு தன்னுடைய அசிஸ்டன்ட் கையில் கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் 2 நாள் மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் பார்க்கறது வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே மலை, காடுகள், ஆறுகள் இந்த மாதிரி இடங்களில் போய் தனியாக இருந்து ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த 1.5 ஆண்டு முடிந்த உடனே கோயம்புத்தூரில் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் அழைப்பு வருது ஒரு திருச்சபைக்கு. அந்த திருச்சபையில் அழைப்பு வரும்போது அவர் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சிஸ்டர் வராங்க, எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி சொல்கிறாரு, அடுத்த வருஷம் நீ குழந்தையோட வருவோம்மா. பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் அற்புதம் கர்த்தர் அவர் மூலமாய் சொன்ன வார்த்தையின்படியே 1 இயர்ல அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம், அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதிலிருந்து அவருடைய ஊழியம் வளர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த தேவ மனுஷனை உலகமெல்லாம் தேவன் அவரை பயன்படுத்துகிறார் அவர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தனி ஜெபம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போகவே போகாது. பாருங்க, ஊழியத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுமா, ஊழியத்தில் நிற்கணுமா, இது எல்லாத்துக்கும் சாராம்சம் எங்க அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட ஜெபந்தான். தனிப்பட்ட ஜெபந்தான். ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில் நிறைய படிகள் இருக்கும். ஒன்று வேலை செய்கிறவங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மேனேஜிங், அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஒரு போஸ்டிங். அந்த கம்பெனி நடத்துகிற ஓனரை நிறைய பேரால் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவே முடியாது. ஆனால் உண்மையாக யார் கம்பெனி ஓனருடைய விஷன் என்னன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா, அந்த ஓனருடைய அடுத்தபடி அவரை டெய்லி சந்திக்கிறாங்க பாருங்க, அவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். கடைசியில் இருக்கிறவங்களுக்கு யார் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் தெரியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வேற, இன்னொருத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேற. ஆனா ஆண்டவர் நேரடியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது என்கிறது ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவர் உங்களுக்கு நேரடியாய் சொல்லி தருகிறது ரொம்ப வித்தியாசமானது. அதனால எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்றிலிருந்து 40 நாட்கள் இந்த தனி ஜெபம் ஆரம்பிக்கிறது. இந்த தனி ஜெபம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 40 நாட்கள் அவ்வளவுதான் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா போகலாம் அப்படின்றதுக்காக அல்ல. தனியாக நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதற்கு இந்த 40 டேஸை நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஆனா இந்த 40 நாட்களும் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். நான் நம்புகிறேன், இந்த 40 நாட்களில் ஆண்டவர் உங்களை ஜெப ஆவியினாலே கர்த்தர் நிரப்புவார். அதற்கு பிறகு நீங்கள் ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றி அவரோடு கூட கர்த்தர் நம்மளை ஒன்றாக்குவாராக. அப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா, இன்னையிலிருந்து நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை தனியாக நான் சந்திக்கணும். நான் வேதாகம கல்லூரியிலே 3 ஆண்டுகள் படித்தேன். இந்த 3 ஆண்டுகள் படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா, அங்கிருந்து என்ன புக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆனால் நான் விட மாட்டேன். ஏன் அப்படின்னா, அந்த புத்தகத்தை பார்த்த உடனே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு தோணும். ஏன் அப்படி, அதில் நிறைய தாட் இருக்கும். உடனே எனக்கு தோணும், ஐயோ நம்ம ஊழியம் செய்ய போகும்போது இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், இதனுடைய அந்த விளக்கம் ஹிஸ்டாரிக்கல் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும், இதை வச்சு தான் நம்ம மினிஸ்ட்ரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு, நான் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருந்த புக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். அவங்க படிக்க வேண்டாம்னு சொல்லலை, நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த இந்த புத்தகத்தை வச்சு நம்ம படிச்சு நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் கூட அந்த புத்தகத்தை திறக்கவே இல்லை. அந்த நோட்டெல்லாம் இப்போ எங்க இருக்குன்னே தெரியல, அவ்வளோ செலவு பண்ணி. ஆனா உண்மையிலேயே எனக்கு அப்படி ஒரு சிலது சொல்லியும் அதுல ஒரு பெரிய எழுப்புதலோ ஒரு பெரிய மாற்றத்தையும் நான் பார்க்கல. ஆனா தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது
ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அது சத்தியமாய் போய் கர்த்தர் என்னை பயன்படுத்துவதற்கு அது மிகப்பெரிய ஒரு காரணமாய் அமைந்திருக்கிறது. நான் யாருன்றதை எப்போ கண்டுபிடிச்சேன் தெரியுமா? தனியாக போய் ஜெபம் பண்ண உட்காரும் போது தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் நல்லவன் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சது எப்போ தெரியுமா? தனியாக போய் ஜெபம் பண்ண உட்காரும் போது தான் கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் நிறைய சுயநீதி இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நம்ம யாரையும் நம்ம தப்பு பண்ணவே இல்லை, நம்ம சின்ன வயசுல கர்த்தருக்காக வந்திருக்கிறோம், இந்த மாதிரி சுயநீதியெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் சுயநீதி என்கிறது தனி ஜெபத்தில் தான் என்னை விட்டு போயிருச்சு. பரிசுத்தம் என்கிறது தனி ஜெபத்தில் தான் எனக்கு ஆரம்பமானது. தேவனோடு உள்ள உறவு என்கிறது அப்போ தான் ஆரம்பிச்சு. எல்லாம் ஆரம்பித்த இடம் நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கிற என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பித்த ஒரு இடம் எங்கே தெரியுமா? துவங்கின ஒரு இடம் எங்கே தெரியுமா? நான் எந்த இடத்துல ஆண்டவரை தனியாக சந்திச்சேனோ, என்னென்ன எனக்கு இல்லையோ எல்லாமே அந்த தனி ஜெபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இடத்துல நான் சொல்கிறேன், உங்களுக்கு இல்லாத அந்த டேலண்ட்டு நீங்கள் தனியாக உட்காரும் போது கர்த்தர் கண்டிப்பாய் அங்கே ஆரம்பிக்க உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, என்னென்ன இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு போய் உட்காருவானே. ஆனால் அதில் உருவாகாதது எதுவுமே இல்லை. அதில் உருவாகாதது எதுவுமே இல்லை. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கூட ஜெபம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, கூட ஜெபம் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் மாடியில் போய் நின்று ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்தில் ரூமில் போய் உட்காந்து ஆண்டவரே நம்புங்க ஆண்டவரே நம்புங்க. ஐயோ, இன்றைக்கு நான் கண்ணால் பார்க்கும்போது நான் நம்புகிறேன், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எல்லாரும் இந்த ஜெபம் பண்ணிட்டு இந்த சத்தியத்தை கேட்கும் போதே ரொம்ப யோசிங்க. தனி ஜெபம் ரொம்ப அவசியம், தனி ஜெபம் ரொம்ப அவசியம். பிசாசு உங்களை ரொம்ப தடை பண்ணுறது பாருங்க. நீங்கள் 10 பேரோட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கூட தடை வராது. ஆலயத்தில் எல்லாரும் கூட சேர்ந்து ஆராதிக்கும் போது தடை வராது. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரோட நெருங்கி ஜெபம் பண்ணணும்னா அவ்வளோ பெரிய சவாலாக இருக்கும். அப்போ தான் ஃபோன் அடிக்கும், அப்போ தான் யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அப்போ தான் டயர்டாக இருக்கும், அப்போ தான் தூக்கம் வரும், அப்போ தான் கொட்டாய் வரும், என்னென்னமோ தோணும். தனிப்பட்ட விதத்தில் மட்டும் நீங்கள் போய் உட்காந்து ஜெபம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், சத்துருக்கு தெரியும், இவன் போய் தனியாய் தேவனை சந்தித்தால் கண்டிப்பாய் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை வாங்கிட்டு தான் இவன் வருவான் அப்படின்னு தெரியும். அதனால தான் அவன் தடை பண்ணுறான். ஆனால் இன்னைக்கு அந்த தடைகளை உடைத்து நான் தனியாக போய் நான் அவரை சந்திப்பேன், நான் தனியாக போய் அவருடைய சமூகத்தில் நிற்பேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி முழு பலத்தோடு கூட, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த தனிப்பட்ட சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே அந்த தனி ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே நீர் அனுப்புவீராக ராஜா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அனுப்புவீராகப்பா, நீர் அனுப்புவீராக ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஜெப ஆவி ஆண்டவரே தனியாய் நாங்க உங்களிடத்துல ஜெபம் பண்ணணும்ன்றத கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமற் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமற் போனான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நம்முடைய இந்த உலகத்திலேயே ஆண்டவர் எடுத்துக்கொண்ட 2 பேர், ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இந்த ஏனோக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தனால இந்த உலகத்தில் மரணத்தை கூட பார்க்காம, நீ வாப்பா, நீ என் கூட வாப்பா, இந்த பூமியில் இருக்கும்போதே நீ என்னோட கூட இருக்கிறீ, அதனால நீங்கள் ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியாதுன்றதை நீங்கள் நினச்சிடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தனியாக போய் தேவனை சந்தித்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பெரிய பெரிய தேவ ஊழியர்களை நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் யாரும் எங்கேயுமே போக வேண்டாம். டிஜிஎஸ் தினகரன் ஐயா கடந்த காலங்களிலே தேவனுக்காக மிகப்பெரிய வல்லமையான தேவ மனுஷனாய் ஊழியம் செய்தவர் அவர்கள். ஆனால் அவர்களுடைய புக்கை எடுத்து வாசிங்க, அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து வாசிங்க, என்ன ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா 8 மணி நேரம் எல்லாம் முழங்கால நிற்பாங்களாமா, 8 hours எல்லாம். ஒன்றும் பெரிய ஒரு விளக்கமான பிரசங்கமோ பெரிய அடாவடித்தனமான பிரசங்கமோ அப்படியெல்லாம் இருக்காது. மேடையில் நின்னாங்கன்னா அவங்க இயேசுவை அழைக்கிறார் அப்படின்ற ஒரு பாட்டை எத்தனையோ வருஷம் பாடினாங்க. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அப்படி ரட்சிக்கப்படுவாங்க, ஜனங்கள் எல்லாரும் அப்படி அழுவார்கள், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். எத்தனை ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தனிப்பட்ட ஜெபந்தான் காரணம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்க போகிறோம்?
நீங்கள் வேதத்தில் ஒரு சில வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், மத்தேயு 17:1, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையிலே போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னும் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 47வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம். சாயங்காலம் ஆனபோது படவு நடு கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்துல எல்லாம் வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நிறைய நமக்கு முன் உதாரணத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். நிறைய கர்த்தர் அவரே ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு. ஏன் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு? எதுக்காக ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்? அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்மாதிரியா இருக்கும்படியாய் எனக்கு பின்பற்றி வருகிற பிள்ளைங்க என்ன மாதிரி நீங்கள் செய்யணுன்றதுக்காக தான். இந்த மாதிரி ஒன்று கிடையாது. நிறைய திருஷ்டாந்தரங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சார். அவர் பேசாமல் அமைதியாக இருந்தார். ஏன் அமைதியாக இருந்தார்? நீ அமைதியாக இரு அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது தான். அவர் சிலுவையை சுமந்தார். ஏன் சிலுவையை சுமந்தார் அப்படின்னா, பாடுகளை நீ சுமந்து கொள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த 33.5 வருடமும் நமக்கு அவர் செய்ததெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்னோடி. அதில் அவர் செஞ்சதுலேயே மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, சீடர்களை விட்டு அவர் அடிக்கடி எங்க போனாராமா? சொல்லுங்களேன். தனிமையே போனார். அடிக்கடி தனிமை போனார். நீங்க மோசையை குறித்து வேதத்தில் சொல்லுகிறது, மோசே 40 நாள் ஆண்டவரோட தனியா போய் பேசிட்டு அவர் இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்க முகத்தை எங்களால என்ன பண்ண முடியல, உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல, நீங்க முக்காடு போடுங்க. நீங்க இந்த முஸ்லீம் அதில் இருக்கிற அந்த சகோதரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டிருப்பாங்க. நம்ம இங்கே போடுற முக்காடு எல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் போட்டு அந்த பர்தா மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கரெக்டாக அந்த முக்காடுன்றதை போட்டிருப்பாங்க. இந்த 2 கண்ணையும் தவிர வேற எதுவுமே தெரியாது. முன்னாடி ஒரு பெரிய திரைச்சலை அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனங்கள் நீங்கள் தயவு செய்து முகத்தை மூடிக்கிங்க, ஏன்னா அந்த பிரகாசத்தை எங்களால் என்ன பண்ண முடியல எங்களால். அப்போ பாருங்க, தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் 40 நாட்கள் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருந்த வந்துட்டு இருந்த ஒரு மனுஷனை நேருக்கு நேர் அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகத்தில் அவ்வளோ பெரிய பிரசன்னம் அப்படியே அடங்கி இருந்திருக்குது. கர்த்தர் சொல்றார், இந்த மலையில ஏதாவது ஒரு மிருக ஜீவன் வந்தா கூட அது செத்து போயிருப்பா. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. அதனால த பவர்ஃபுல், நீங்க பவர்ஃபுல்லா எங்க மாறுவீங்க தெரியுமா? தனிப்பட்ட ஜபத்தில் இருக்கிற ஒரு மனிதன் சாதாரணமானவனா அல்ல, நீங்க ஒரு பவர்ஃபுல் மேனா மாறுவீங்க, பவர்ஃபுல் உமனா நீங்க மாறுவீங்க. தனிப்பட்ட ஜபத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு பவர் கடந்து வரும், வல்லமை உங்கள் மத்தியிலே கடந்து வரும். உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. நீங்க நிக்கிற இடத்துல சத்துரு வெட்கப்பட்டு போவான். நீங்க நிக்கிற இடத்துல பிசாசு இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. திருச்சி அரியலூர்ல ஒரு சர்ச்சில் ஜபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷன் சொல்றா, எனக்குள்ள காளி பிசாசு வந்திருக்குது அப்படின்னு கத்துறாரு. பார்த்தீங்கன்னா நாக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு கீழே தொங்குது. நாக்கு அவ்வளோ நீளமா, நீங்க எத்தனை பேர் அப்படி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ பெரிய நாக்கு நமக்கு இருக்கான அவ்வளோ ஆச்சரியம். அந்த மனுஷன் பேசும்போது நாக்கு கிட்டத்தட்ட 1.5 அடி நீளத்துக்கு அப்படியே வெளியே வருது. அது சொல்ல அப்படியே ஊத்துது, அப்படின்னு கத்துறாரு. என்னென்னமோ பண்ணி எத்தனையோ பேரால அந்த மனுஷனை அடக்கவே முடியல. அப்படியே பக்கத்தில் இருந்த பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கட்டில் போட்டிருப்பாங்க. இந்த நூல் கட்டில் என்னன்னா, இந்த சுற்றி கட்டை இருக்கும், இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை இந்த சணலில் இதில் கட்டியிருப்பாங்க, சௌரியில் அதை நூலில் கட்டியிருப்பாங்க. அந்த கட்டிலை தூக்கி ஒரே கைனால் தூக்கி எரிஞ்சு அந்த கட்டில் அவ்வளோ உடையுது. அந்த மனுஷனை அடக்கவே முடியல. இப்போ எல்லாரும் ஜோம் பண்ணி பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. திடீர்னு அவன் அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வருது, கிளம்பிட்டான். அந்த பாஸ்டாப் அங்கே இல்லை. அவர் என்னன்னா வெளியூர்ல ஊழியத்துக்காக அவர் போயிருக்கிறாரு. ஊழியத்தில் போயிட்டு அவர் முடிச்சுட்டு வராரு. எங்க போயிருக்காரு அப்படின்னா, இது அரியலூர்ல நடக்குது. அந்த ஊழியக்காரர் எங்க இருக்காருன்னா சென்னையில் இருக்கிறாரு.
சென்னையிலிருந்து அவர் பஸ் ஏறின உடனே இங்க பிசாசு ஆடுது. என்ன சொல்லு தெரியுமா? அவன் கிளம்பிட்டான், இனி நான் இருக்க முடியாது, இனி நான் இருக்க முடியாது. அதுக்கு அப்புறம் அங்க இருந்து சென்னையிலிருந்து அவர் அரியலூர் வந்து இறங்கின உடனே பக்கத்துல வந்துட்டான். ஐயோ, இதெல்லாம் கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக நடந்த விஷயங்கள், இதெல்லாம் மறக்கவே முடியாது. வந்து அந்த தெரு முனைக்குள்ள வர்றதுக்குள்ள இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு, நீங்க பாத்தீங்க அந்த ஜன்னல், அந்த கதவு பூட்டி இருக்கு, ஜன்னல் வழி ஏதோ ஒன்று உள்ள போதும், அந்த கண்ணாடி உடையுது. அவ்வளவு இது வந்து சிலர் பார்க்காதனால அவங்களுக்கு தெரியாது. ஐயோ, அப்பதான் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கு பாருங்க பவர். அந்த மனுஷனிடத்துல பிசாசு நெருங்கவே முடியாது, அந்த மனுஷனை யாரும் தொடவே முடியாது. எது அனுமதிச்சாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு பவர்ஃபுல் மேனா மாற முடியும். எப்ப தெரியுமா? தனி ஜெபம் இருக்கிறவர்கள் தான் அப்படி மாற முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தது அல்ல, அவர் செய்ததை விட பெரிய காரியத்தை செய்வான். அவரை நெருங்க அவர் சூரியனானவர், என்னை அப்படியே நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்போ ஒரு தீ இருக்கு பாருங்க, இது ஒரு தீ, இது ஒரு உலோகம்னு வச்சுங்க. இந்த உலகம் அந்த தீயில நெருங்க என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா, அது நெருப்பா மாறிடும், அது தீயா மாறிடும். அப்ப நான் நம்புறேன், நீங்க ஆண்டவரை நீங்களும் நான் நெருங்க அவரை போலவே நம்ம மாறி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களை ஒரு தனி ஜெபத்திற்கு நேராய் கர்த்தர் நடத்துவாராக. தனி ஜெபத்தில் கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுவாராக. தனியாய் கர்த்தரோட நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நான் ஆணித்தரமா சொல்ல முடியும், என்னுடைய ஊழிய நாட்களிலே எனக்கு பைபிள் காலேஜ் கற்றுக் கொடுக்காதது, என்னுடைய போதகர் எனக்கு கற்றுக் கொடுக்காதது, என்னுடைய அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுக்காத எல்லாவற்றையும் எது கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தனி ஜெபம் தான் எனக்கு ரொம்ப அழகாய் கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தனி ஜெபம் செய்த ஒரு சகோதரியை குறித்து உங்களோடு சொல்லி ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். வேதத்தில் நேற்றைக்கு இந்த தனி ஜெபத்தை குறித்து நிறைய நான் தியானிச்சேன். இந்த தனி ஜெபம் பண்ணுறவங்க, இந்த தனி ஜெபத்தினால வருகிற நன்மைகள், இதெல்லாம் நிறைய எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் வேதத்திலிருந்து தனியாக ஆண்டவரை சந்தித்த ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை என்னை ரொம்ப ஒரு அதிர பண்ணிருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஓகே, 8வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறைமாறவன் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அந்நாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு நேற்றைய தினத்தில் தியானிக்கும் போது இந்த பெண்மணியினுடைய இந்த தனிப்பட்ட விதத்தில் இருந்த ஜெபம் என்ன ரொம்ப அசைச்சிருச்சு.
இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வருஷா வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு கடந்து போவாங்க. பலி செலுத்துறதுக்கு கடந்து போவாங்களோ இல்லையோ, இந்த பண்டிகையை பார்க்கறதுக்காக போவாங்களோ இல்லையோ, இந்த பண்டிகையில் நிறைய சொந்தங்கள் எல்லா ஊர்ல இருந்தும் ஆட்கள் வர்றதுனால எல்லா தெருக்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜெகஜோதியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஒரு எருசலேமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்தில் இந்த பண்டிகை காலங்கள் வந்து எருசலேம் வந்து ரொம்ப பயங்கரமா ஆசீர்வாதமா இருக்கும். அதுல எல்லாரும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா அங்க ஆண்டவரை தேடுவதற்கு வருவாங்களோ இல்லையோ, என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் இருக்கிறாரு, 2 மனைவி, இவங்க எல்லாம் வருஷா வருஷம் வர்றாங்க. வருஷா வருஷம் வரும்போது இங்கே அன்னாள், இந்த அன்னாள் வந்து அந்த மனுஷனுக்கு வந்து 2 மனைவி, ஒரு மனைவி அன்னாள். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனா இந்த அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவளுக்கு மட்டும் என்ன பண்ணலைன்னா சாப்பாடு எதுவும் இறங்கல, சாப்பிடவே முடியல. உடனே அந்த கணவனார் சொல்றாரு, ஏன் இன்னும் நீ சாப்பிடாம இருக்க, ஏன் இன்னும் நீ அழுது கொண்டே இருக்கிற? அவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளை இல்லை, நீ கவலைப்படுறியா? உனக்கு 10 குமாரர்களை பார்க்கலாம், நான் உனக்கு பெரியவனா இல்லை? நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன்? நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்? நீ எதுக்கு கவலைப்படுற? ஆனா எத்தனை பேர் ஆறுதல் சொன்னதுக்கு பிற்பாடும் அந்த அண்ணாளுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஆறுதலே கிடைக்கல. அப்ப இவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாருமே ஆலயத்துக்குள்ள இல்லை, ஆனா எல்லாருமே ஆலயத்திற்காக வந்தவர்கள் தான். ஆனா யாருமே அங்க பிரகாரத்துக்கோ பரிசுத்தத்துக்கோ யாருமே போகல. ஆனா இவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இவங்களோட இருந்து மன வருத்தத்துல இவங்க நம்மளை கிண்டல் பண்ணி இவங்க நம்ம மனசை உடைக்கிறாங்க. நம்ம எங்க போய் உட்காருவோம்னு நினைச்சாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா போய் தேவ சமூகத்திலே அங்க ஏலின்ற ஒரு வயசானவர் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ஒரு சேர்ல குண்டா உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா அந்த தேவனுடைய ஆலயத்துல போய் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஏங்க வாங்க நமக்கு பிள்ளை இல்லைல்ல, வந்து எங்கூட ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு தன்னுடைய கணவனாரை கூப்பிடுற அளவுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன இல்லைன்னா விடுதலை இல்லை. இவங்களோட வேற ஒருத்தரை கூப்பிட்டு அவங்களுடைய இன்னொரு மனைவி, நீ வாமியா எனக்காக ஜெபம் பண்றியா அப்படின்னு கூட சேர்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, நான் ஆண்டவரை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் தனியாய் சந்திக்க போகிறேன், நான் தனியாய் சந்திக்க போகிறேன், நான் தனியாய். இந்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வந்த ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒன்று நினைச்சுக்கங்க, யாரெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை நீங்கள் நெருங்குறீர்களோ, தனிப்பட்ட விதத்தில் நெருங்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே கொட்டலாம். எங்க கொட்டலாம் சொல்லுங்களேன்? எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம கொட்ட முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்ல முடியாது. நீங்க வந்து இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் நான் ஜெபம் பண்றதுக்காக வந்தா நீங்க என்ன ஜெப குறிப்பு வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா உங்களால சொல்ல முடியாத ஜெப குறிப்புன்னு ஒரு சில ஜெப குறிப்புகள் இருக்கும். அந்த ஜெப குறிப்பை பாஸ்டர்ட்ட சொல்ல முடியாது, அந்த ஜெப குறிப்பை பிரேயர் டீம்கிட்ட சொல்ல முடியாது. அது உங்களுடைய இருதயத்திற்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த ஜெப விண்ணப்பத்தை எங்க நீங்க கொட்ட முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால், தனி ஜெபம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய இருதயத்தினுடைய குமுறல்களை எங்க கொட்டலாம் அப்படின்னா, கர்த்தர் சமூகத்திலே கண்டிப்பாக நீங்கள் இறக்கி வைக்க முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்களுடைய இருதயம் கனத்திருக்கலாம், உங்களுடைய இருதயம் ரொம்ப வெயிட்டா இருக்கலாம். யாரையாவது ஒருத்தர் சொல்லணும், இதை சொல்லலைன்னா என்னுடைய இருதயம் அடங்காது. ஆனா சொல்றது மாதிரி விடுதலை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காம இருக்கலாம். அதை சொன்னா உங்களை தப்பா நினைப்பாங்க, அதை சொன்னா உங்க மேல இருக்கிற மரியாதை உங்களை விட்டு போயிடும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு உங்க கையில கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிறைய ஸ்ட்ரகிள்ல இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனையோ பேர் நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் நீங்க தனிமையா போயிட்டீங்கன்னா, உங்களுடைய எந்த பிரச்சனையானாலும் அவரிடத்துல ஓப்பனா நீங்க சொல்லலாம், அத்தனையும் நீங்க கொட்டலாம். அவர் வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டார், அவர் வேறு எங்கேயும் அதை கொண்டு போக மாட்டார். அந்த இடத்துல நீங்க சொல்லுகிறதை கேட்டு அந்த காரியத்துல அற்புதத்தை செய்கிற ஒரு நல்ல தேவன். நம்புறவங்க எத்தனை பேர்? நம்புறவங்க கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தனிப்பட்ட ஜெபத்துல அவ்வளோ பெரிய பவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென்.